நாம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தேவை. அவருடைய சமூகத்திலே உட்காருகிற அனுபவம் தேவை. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கிறான். அந்த மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் அடங்காத ஒரு மனுஷன். அவன் வீட்டிலே தரிக்கிறதே இல்லை. அவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறான். அவனை அடக்குவதற்கு ஒருவரால முடியவில்லை. அவன் கல்லறையிலே இருக்கிறான். அவன் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறான். அவன் வஸ்திரம் தரிக்காத ஒரு மனிதனாக பல பிசாசுகளினாலே அவன் அலக்களிக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இயேசு அவனை சந்தித்தார். அவன் இயேசுவினால் அவன் சந்திக்கப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். முன்னால பயந்தது வேற. முன்னால அவன் பேய் பிடிச்சு ஒருவனும் அடக்க முடியாமல் ஓடினான். பயந்தார்கள். ஆனா பாருங்க, இப்போ பேய் போயிடுச்சு. ஆனா அவனை கண்டு பயப்படுறாங்க. இப்போ அவன் யார் தெரியுமா? புத்தி தெளிஞ்சவன். ஆனா அவனை கண்டு பயப்படுறாங்க. ஏன் பயந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டான். கர்த்தர் அங்க பேசிட்டு இருக்காரு. அங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட போது அவங்க இப்ப நல்ல வஸ்திரம் தரிச்சிருக்கான். இப்ப நிர்வாணி இல்லை, வஸ்திரத்தை அவுத்து போட்டு அவன் ஓடல. இப்போ தன்னோட காயங்கள் தன்னுடைய கல்லால கிழிச்சிக்கல. ஆனா ஜனங்கள் என்ன பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். புத்தி தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஜனங்கள் அதை கண்டு, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்ப பயப்படுவாங்க? அவன் கல் வச்சிருக்கான், அவன் பேய் பிடிச்சு ஓடுறான், கத்திட்டு ஓடுறான்னா எல்லாரும் பயந்து அடிச்சு ஓடுவாங்க. ஆனா ஒரு பயம் அவனை பற்றி உண்டாது எப்பன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வஸ்திரம் தரிச்சு நல்ல புத்தி தெளிஞ்சு புத்தி தெளிவோடு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜனங்கள் பார்த்து என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பயந்தார்கள். அருமையானவர்களே, உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பழக்கம் இருக்குமானால், நான் நிச்சயமாக சொல்லுவேன், நம்மை கண்டு ஜனங்கள் பயப்படுவாங்க.